தந்தை மைந்தன் தூயாவி நாமத்தினாலே ஆமேன். அன்புக்குரிய அரக்கோணம் வடக்கு குருசேகரம் மற்றும் தூய அந்திரேய ஆலயத்தின் இறைமக்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த சிறப்பான பெண்கள் ஞாயிறு 2020 காணொளி வழிபாட்டிற்காக அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய ஆராதனைக்கு தூக்கமாக நாம் இருக்கும் இடங்களில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தாயும் தந்தையுமாகிய பரிசுத்தமுள்ள நல்ல கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த நாளின் காலை வேலைக்காய் மக்கள் நன்றி படைக்கின்றோம். காலை தோறும் கிருபை புதிதானதாக எங்களை புதுப்பித்து மற்றொரு புதிய நாளை கொடுத்து தேவரீர் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபைக்காய் மக்கள் நன்றி படைக்கின்றோம். காலை தோறும் நீர் எங்களை புதுப்பித்து மற்றொரு புதிய நாளையும் ஆண்டவரே உமக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழும்படியாய் கொடுத்தீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாய் எங்களுடைய திருச்சபையின் பாரம்பரியத்தின்படி ஆண்டவரே சென்னை பேராயத்தின்படியாய் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெண்களின் ஞாயிறை சிறப்பாய் நாங்கள் ஓரிரு நிகழ்வுகளின் வழியாய் உம்மை துதிக்கும்படியாகும், உம்மை போற்றும்படியாகும், ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி படைக்கும்படியாக இது விசேஷமாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த தூய அந்திரேய ஆலயத்தின் பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக பொறுப்பாளருக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் தாமே உம்மை மகிழ்ப்படுத்தியுள்ள நிகழ்வுகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்திருப்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் துவக்கம் முதல் முடிவு பரியந்தும் உம்முடைய தூய ஆவியின் ஆற்றலால் நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு தூக்கமாக நாம் யாவரும் இணைந்து பாடல் புத்தகத்தில் பாமாலையன் 253 பக்கம் 115 கர்த்தாவே யுக யுகமாய். இந்த பரிசுத்த நாளுக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எண்ணிக்கை 27 1 முதல் 11. யோசேப்பு புதல்வரான மனாசே குடும்பங்களை சார்ந்தவர் செலோபுகாத்து. இவர் மனாசேயின் மைந்தர் மாக்கீரின் புதல்வர் கிலியாத்துக்கு பிறந்த ஏபேரின் மகன். இவருக்கு மல்கா, நோகா, ஓக்லா, மில்கா, திர்சா என்ற புதல்வியர் இருந்தனர்.
அவர்கள் வந்து மோசே, குரு எலெயாசர் தலைவர்கள், மக்கள் கூட்டமைப்பினர் அனைவர் முன்னிலையில் சந்திப்பு கூடார வாயிலருகில் நின்று கூறியது, எங்கள் தந்தை பாலை நிலத்தில் இறந்து போனார். கோராகை சார்ந்தவர்கள் ஆண்டவருக்கு எதிராக கூடிய கூட்டத்தினுள் அவர் இல்லை. அவர் தம் பாவத்துக்காகவே இறந்தார். அவருக்கு புதல்வர்கள் இல்லை. இப்போதும் தமக்கு புதல்வர் இல்லாத காரணத்துக்காக எங்கள் தந்தையின் பெயர் அவர் குடும்பத்திலிருந்து ஏன் நீக்கப்பட வேண்டும்? எங்கள் தந்தையின் சகோதரர்களிடையே எங்களுக்கும் பங்கு தாருங்கள். மோசே அவர்கள் வழக்கத்தை ஆண்டவரிடம் கொண்டு வந்தார். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, செலோபுகாதின் புதல்வியர் கேட்பது சரியே. அவர்கள் தந்தையின் சகோதரரிடையே அவர்களுக்கும் உரிமை சொத்தில் பங்கு கொடுத்து அவர்கள் தந்தையின் உரிமை சொத்து அவர்களுக்கு கிடைக்க செய். நீ இஸ்ரவேல் மக்களிடம் கூறு, மகன் இல்லாமலே ஒருவன் இறந்துவிட்டால் அவன் உரிமை சொத்து அவன் மக்களுக்கு சேர வேண்டும். அவனுக்கு மகளும் இல்லையெனில் அவன் உரிமை சொத்து அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரம் இல்லையெனில் அவன் உரிமை சொத்து அவன் தந்தையின் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தந்தைக்கும் சகோதரர் இல்லையெனில் அவன் உரிமை சொத்து அவன் குடும்பத்தில் அவனுக்கு அடுத்த உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவன் அதை உடைமையாக்கிக் கொள்வான். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இது இஸ்ரவேல் மக்களுக்கு நியமமாகவும் விதிமுறையாகவும் விளங்கும் என்றார் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெண்கள் ஞாயிற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 வரை. திருத்தூதர் பணிகள் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. லீதியாவின் மனமாற்றம். பின்பு நாங்கள் துரோவாவில் இருந்து கப்பலேறி சமுத்திராக்கு தீவுக்கும் மறுநாள் நெப்போலி நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மாசிதோனிய பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பு சென்றோம். அது ரோமேரின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாட்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியத்தீரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லீதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன் பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 தொடங்கி 55 முடிய. மரியாவின் பாடல். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்வு நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையின்றி தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாயருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் வாசிந்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். மீண்டுமாய்
தேவநாமத்திற்கு மாட்சியாக நாம் யாவரும் இணைந்து பாடல் புத்தகத்தில் கீர்த்தனையில் 406 பக்கம் 306 பெண்கள் ஐக்கிய சங்க கொடிவானில் பெண்கள் ஐக்கியத்தின் சிறப்பு நடனம் மற்றும் நிகழ்வினை நாம் காணொலி வழியாய் தரிசிப்போம்.
வாழ்வாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாடெல்லாம் நாடாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நாம் செப்பநிலையிலே இருந்தவாறு கர்த்தருடைய சத்தியத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். எங்கள் கண்மணி மீட்புமாகிய கர்த்தாவே, உம்முடைய திருவார்த்தைகள் உயிருள்ளவை, எங்களை ஒவ்வொரு நாளும் உயிரூட்டுகின்ற வார்த்தைகள். அப்படிப்பட்ட வார்த்தைகளாலே நீர் பேசும் முதலியவர்களாகிய நாங்கள் வாழ பெறட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவடியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்புக்குரிய அரக்கோணம் வடக்கு குருசேகரம் தூய அந்திரேய ஆலயத்தின் இறை மக்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். காணொளி வழிபாட்டில் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஆராதனை நிகழ்வுகளில் திருச்சபை குடும்பமாக இணைந்து ஆண்டவரை வழிபட்டு வருவதை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அனைவருக்கும் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக நம்முடைய திருச்சபையின் வரலாற்றில் ஒவ்வொரு ஆண்டும் பெண்கள் ஞாயிறு சிறப்பு வழிபாட்டினை நாம் கடைபிடிக்கின்றோம். அந்த வரிசையில் ஒருவேளை இன்றைக்கு பெண்கள் திருச்சபையாக கூடி பெண்கள் ஞாயிறை சிறப்பாக கொண்டாடுகின்ற தருணங்கள் அமையாவிட்டாலும் ஓரிரு நிகழ்வுகள் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் வழியாய் நாம் காணொளியில் கண்டு கொண்டிருக்கின்றோம். கர்த்தரை நாம் துதிக்கின்றோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் வாசிக்க கேட்ட திருமறை பாடங்களின் அடிப்படையில் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மாற்றம் உருவாக்குபவர்களான பெண்கள். மாற்றம் உருவாக்குபவர்களான பெண்கள், விமென் ஆஸ் சேஞ்ச் மேக்கர்ஸ். கடவுள் தன்னுடைய படைப்பில் ஆணும் பெண்ணுமாக ஆண்டவருடைய சாயலில் படைத்தார். பெண்களை காட்ஸ் கால் டு விமென் டு சேஞ்ச் த வேர்ல்ட். உலகத்தை மாற்றுபவர்களாக, உலகத்தை மாற்றுகின்ற ஆற்றலை பெண்களுக்குள்ளாக வைத்திருக்கின்றார். ஒருவேளை இன்றைக்கு there is a need for change. பல தேவைகள், மாற்றப்பட வேண்டிய சூழல்கள், மாற்றுருவாகத்திற்கான அழைப்பை ஆண்டவர் இந்த சமுதாயத்திலும் திருச்சபையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் ஆண்டவர் பெண்களின் வழியாக மாற்றுருவாக்கத்தை எதிர்பார்க்கின்றவராய் இருக்கின்றார். ஒருவேளை இஸ்ரவேலர்களுடைய வரலாற்றிலும் பழைய ஏற்பாட்டின் வரலாற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியிலும் ஆதி திருச்சபையின் வரலாற்றிலும் பவுல் அப்போஸ்தலருடைய காலங்களில் உருவாக்கப்பட்ட திருச்சபைகளின் திருப்பணிகளிலும் பெண்கள் மிக சிறந்தவர்களாக, பெண்கள் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்திருப்பதை பரிசுத்த வேதாகமம் பல இடங்களில் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அந்த வரிசையில்
ஒருவேள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் women was a direct gift from the hand of God. ஆண்டவருடைய கரத்திலிருந்து நேரடியான ஒரு பரிசு, ஒரு வெகுமதி மனுக்குலத்திற்கு முதலாக கிடைத்தது என்று சொன்னால் அது பெண் என்று சொல்வதிலே மிகையாகாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் ஆதாமை படைத்து அவனுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை படைக்கின்றார். ஒரு மிக பெரிய பரிசாக வாழ்க்கையின் துணையாக அருளுகின்றார். பவுல் அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் 9ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார், ஆணுக்காகவே பெண் படைக்கப்பட்டாள். ஒருவேளை இந்த உலகம் எப்பொழுது முழுமை பெறுகிறது என்று சொன்னால் பெண் படைக்கப்பட்ட பிறகுதான். ஆண்டவர் 2 பேரையும் the complete and complement each other, ஒருவருக்கு ஒருவர் முழுமையாகவும் ஒருவரை ஒருவர் தேற்றுகின்ற வகையிலும் போற்றுகின்ற வகையிலும் ஆணும் பெண்ணுமாக தன்னுடைய சாயலில் படைத்தார். ஆண்டவர் பெண்களுக்குள்ளே ஒரு சிறப்பான நிலையை வைத்திருக்கின்றார். the greatest privilege in women in the world. ஒரு சமுதாயத்தை மாற்றுருவாக்கம் செய்யவும் சமுதாயத்திற்கு தேவையான அனைத்து காரியங்களையும் உபசரிப்பதிலும் ஒழுங்குபடுத்துவதிலும் பெண்கள் ஒரு சிறந்தவர்கள் என்பதை திருமறை சொல்லுகின்றது. பழைய ஏற்பாட்டிலே 2 கருத்துக்களை, பழைய புதிய ஏற்பாடு 2களையும் இணங்கி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் பாவம் பெண்ணின் வழியாய் பிரவேசித்தது. ஆனால் அதே பாவத்திற்கு மீட்பு பரிகாரமாக கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி, காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் உலகத்திற்கு அனுப்பினார். இப்போ எந்த ஒரு பெண்ணின் நிமித்தம் பாவம் உலகத்தில் பிரவேசித்ததோ அதே பெண்ணின் வழியாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஆண்டவர் பாவத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்டெடுக்கின்ற ஒரு பரிகாரியாக பெண்கள் இருக்கின்றார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் வழியாக உலகம் மீட்கப்பட்டது. இஸ்ரவேலர்களுடைய the beginning of the story of deliverance, liberation, விடுதலை மீட்பின் பயணத்தில் ஆண்டவர் மீட்பின் பயணத்திற்கு அடிப்படையாக பெண்களை பயன்படுத்தினார். பழைய ஏற்பாட்டில் யாத்திரையாகமும் தொடக்கத்திலேயே நாம் பார்க்கும் பொழுது எகிப்திய மருத்துவச்சிகளான சிப்பேராவும் பூவாவும் மோசேவின் பிறப்பின் பொழுதில் எபிரேயருடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் 2 வயதுக்கு உட்பட்ட எல்லாரையும் சங்காரிக்க வேண்டும் என்று சொல்லி பார்வோன் அரசர் கட்டளையிடுகின்ற வேளையில் எகிப்திய மருத்துவச்சிகளான சிப்பேராவும் பூவாவையும் ஆண்டவர் அந்த பிள்ளைகளை மீட்கின்ற, மோசேவை மீட்கின்ற ஒரு பணிக்காக பயன்படுத்தினார். இஸ்ரவேலின் மீட்பின் வழிகாட்டியாக, வழிநடத்துகின்ற தலைவராக இருப்பதற்காக, மோசேவை பாதுகாக்கின்ற, பாலூட்டி வளர்ப்பதற்காக மோசேவின் தாயார் எகிப்து நாட்டின் பார்வோன் அரசருடைய மகளுடைய அரண்மனைக்குள்ளாக பால் கொடுக்கும்படியாக கொண்டு செல்லுகின்றார். மோசேவின் சகோதரி அக்கா அந்த மீட்பின் பயணத்தில் மிகப்பெரிய கருவியாக இருக்கின்றார். பார்வோனுடைய மகள் மோசே அவர்களை வளர்க்கின்றவர்களாக இருக்கிறார். இப்போ இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில், இஸ்ரவேலர்களுடைய மீட்பின் வரலாற்றின் துவக்கத்தில் பெண்களுடைய செயல், பெண்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்பதை யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 15, 19, 17 வார்த்தைகளிலே நாம் வாசிக்கின்றோம். அது மட்டுமல்ல, 3 கருத்துக்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், பாவம், பெண்கள்
பாவத்திற்கும் சாபத்திற்கும் அடிப்படை துவக்கமும் முடிவுமாய் இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், எந்த ஒரு பெண், சாலமோன் அரசர் நீதிமொழியில் சொல்லுகிறார், ஞானமுள்ள பெண் தன் வீட்டை கட்டுகின்றாள், ஞானமில்லாதவளோ தன் வீட்டை தன் கரங்களினாலே இடித்து பிடுங்கி போடுகின்றார். ஒரு பெண்ணால், ஒரு பழமொழி உண்டு, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்லி. 3 பெண்கள், தெலீலாள், சிம்சோனுடைய மனைவியாயிருக்கின்ற தெலீலாவின் வழியாக பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படுகின்றது. எசபேல் வழியாக நடந்த நிகழ்வுகளையும் பாவத்தையும் சாபங்களையும் நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆண்டவர் ஒரு வகையான சூழல் இருந்தாலும் அடுத்தபடியான பெண்களை ஆண்டவர் சிறப்பான முறையில் ஒரு பலமுள்ள கருவிகளாக பயன்படுத்துகிறார்கள். ஒரு நாயகியாக, தலைவிகளாக மிரியாம், மோசேவின் சகோதரியாகிய மிரியாம் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தும் பொழுது, அவர்கள் பாலை நிலத்தில் களைப்பு வரும்பொழுதெல்லாம் நடனத்தின் வழியாய், அவருடைய பாடல் திறமையின் வழியாக எந்த ஒரு களிப்பும் கஷ்டமில்லாதபடிக்கு அவர்களை வழிநடத்துகிறார். நியாயாதிபதிகளின் காலங்களில் மிகப்பெரிய நியாயாதிபதியாக பெண் நியாயாதிபதியாய் தெபோராள் இருக்கின்றார்கள். சாமுவேலுடைய தாயாகிய அன்னாள் மீட்பின் ஒரு சிறந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்ற கருவியாக இருக்கின்றார். இஸ்ரவேல் மக்களை மாத்திரமல்ல, யூத இனத்தை மீட்டெடுக்கின்ற கருவியாக எஸ்தர் ராஜாத்தியை பார்க்கின்றோம். தங்களுடைய ஞானத்தையும் அவர்களுடைய வாய்ப்பையும் பயன்படுத்தி தன் சொந்த இனத்திற்கான நீதியையும் நியாயத்தையும் சமாதானத்தையும் விடுதலை அளிக்கின்ற ஒரு சிறந்த பங்காளர்களாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பெண்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பணியில் ஒரு இறையாளர் சொல்லுகின்றார், பெண்கள் இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பணியின் முதல் அவர் பிறப்பதும் அவருடைய திருப்பணியிலும் அவர் மரிக்கின்ற பொழுதும் பெண்கள்தான் the women is first disciple to the disciple. சீடர்களுக்கு சீடர்களாக செயல்பட்டவர்கள் பெண்கள் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ரோமர் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் 1வது வசனத்தில் சொல்லுகின்றார், பெண்கள் தங்களுடைய தலையை கொடுத்து என்னுடைய ஊழியத்தை தாங்கினார்கள் என்று சொல்லி. இயேசுவானவருடைய ஊழியத்தின் திருப்பணியின் காலத்தில் பலர் அவரிடத்தில் ஊழியத்திற்கு உறுதுணையாக இருந்தார்கள். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட லூக்கா 1ஆம் அதிகாரம் 45 முதல் 55 வரைக்கும் அடங்குள்ள பகுதியிலே பார்க்கும் பொழுது மரியாளின் கீதம், இது ஒரு விடுதலையின் மாற்றுருவாக்கத்தின் ஒரு கீதமாக ஆண்டவர் எத்தகைய செயல்களை, அடிமையின் நிலையை மாற்றுகின்றவர், பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி பலவீனமுள்ளவர்களை சிங்காசனத்தில் அமர செய்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடலாக மரியாளின் கீதம் அமைந்திருக்கின்றது. ஒரு மரியாளின் கீதமும் சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அன்னாளின் கீதமும், இந்த இரண்டுமே த சாங் ஆஃப் லிபரேஷன், மீட்பின் பாடல்கள் என்று சொல்லி கூட நாம் சொல்லலாம். எனவே ஆண்டவர் பெண்களை இந்த உலகத்தில் இன்றைக்கு அநேக பெண்கள் வியாபார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மற்ற அனைத்து துறைகளிலும் பெண்களுடைய சிறந்த பங்களிப்பை நாம் பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு நாம் வாசிக்கேற்ற பழைய ஏற்பாட்டின் பாடம் என்னாகமும் 27ஆம் அதிகாரத்தில் செலோபகாத்தின் புதல்வியர்கள் 5 பேர் தங்களுடைய தகப்பனுடைய சொத்து உரிமைக்காக தைரியத்தோடு கூட போராடுகின்றார்கள். அப்போது இன்றைக்கு நம்முடைய சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றம் பெண்களுக்கான ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. சொத்தில் ஆண்களைப் போல சம உரிமை பெண்களுக்கும் உண்டு என்பதை. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் முன்பாகவே திருமறையில் இப்படிப்பட்ட உரிமைகள் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட
கொடுக்கப்பட்ட ஒரு சூழல். ஆனால் ஆணாதிக்க சமுதாயத்தில் அல்லது அடிமைப்படுத்துகின்ற இந்த சோசியல் ஸ்ட்ரக்சரில் இன்றைக்கும் பல பெண்கள் தங்களுடைய உரிமைகளையும் சுதந்திரத்தையும் இழந்தவர்களாக வாழுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் வேதம் சொல்கிறது, நீங்கள் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யார் ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அவருடைய பிள்ளைகளாயிருக்கின்ற நாம் பெண்களை உற்சாகப்படுத்த வேண்டும். பெண் பிள்ளைகள் பிறந்தால் அந்த தாயாரை தரைக்குறைவாக பார்ப்பதும், பெண்களுடைய தலைமைத்துவத்தை இன்னும் ஏற்காத ஆணாதிக்க மனநிலை படைத்தவர்கள் அநேகர் இருக்கின்றார்கள். அந்த நிலைகளெல்லாம் மாற்றப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் வழியாய் நாம் கண்ட இந்த சின்ன குறு நாடகம் எப்படி 18 ஆண்டுகள் கூனியாயிருந்த பெண்ணை, தரையை நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு பெண்ணை ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து தொட்டு சுகப்படுத்துகின்றார். தலை குனிந்து தரைமட்டமாய் நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு பெண்களின் நிலையை, அடிமை நிலையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பணியின் வழியாக உயர்த்தி நிமிர்ந்து நடக்க செய்கின்றார். மரித்த யாவீரின் குமார்த்தியாகிய அந்த சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொன்ன ஆண்டவர் மரித்த நிலையில், செத்த நிலையில், யூதர்களுடைய அடக்குமுறை அணுகுமுறையில் இருந்த அந்த ஒரு சூழலை ஆண்டவர் தட்டி, சிறு பெண்களே, பெண்ணின் கூட்டமே எழுந்து நில் என்று சொல்லி ஆண்டவர் தட்டி எழுப்புகின்றார். அவருடைய திருப்பணியின் துவக்கமும் பிறப்பும் திருப்பணியும் அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாவற்றிலும் பெண்கள் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகின்றார், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் லீதியாளை பற்றி. அவருடைய நற்செய்தியை கேட்டு விசுவாசித்து திருச்சபை உருவாக்குவதற்கான அடித்தளமாக இருந்தார். திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரத்தில் துயதைரா திருச்சபையை பற்றி சொல்லும் பொழுது, உன் அன்பையும் உன் நம்பிக்கையும் உன்னுடைய திருத்தொண்டையும் நான் அறிவேன். ஏனென்று சொன்னால் அந்த இடத்தில் அடிப்படையான ஒரு பெண்ணின் வழியாக திருப்பணி துவங்கப்பட்டு கடவுளுடைய வருகை பரியந்தும் சாட்சியாய் நிற்கின்ற ஒரு நிலையை ஆண்டவருடைய சீடனாகிய யோவான் காட்சியாக காணுகின்றார். எனவே அன்புக்குரிய திருச்சபையின் இறைமக்களே, காணொளி வழியாய் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஒருவேளை நாம் பெண்கள் இல்லாத சமுதாயத்தை இந்த உலகத்தில் பிரித்து பார்க்க முடியாது. ஒவ்வொரு பெண்ணையும் தாயினுடைய சாயலில் இறைவனை எல்லா வீட்டிலையும் கடவுள் இருக்க முடியாததுனால ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு தாயாக, மனைவியாக, பெண்ணாக, உடன் பிறந்த சகோதரியாக ஆண்டவருடைய சாயலில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற, மகிழ்விக்கின்ற, நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து காரியங்களிலும் நம்மோடு கூட இணைந்து அதை சிறப்பாக்க ஆண்டவர் பெண்ணின் சாயலை நமக்காக கொடுத்திருக்கின்றார். எனவே திருச்சபை, குடும்பம், சமுதாயத்தில் பெண்கள் மாற்றுருவாக்கத்தை உருவாக்குகின்றவர்களாக மட்டுமல்ல, ஆண்டவருடைய நாமத்தை, இறையரசை கட்டி எழுப்புகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நம்முடைய பெண்களின் தலைமைத்துவத்தையும் திருப்பணியையும் அவருடைய எதிர்காலத்தையும் நாம் சிறந்த முறையில் அமைக்க திரியேக கடவுள் தாமே நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். இப்பொழுது திருச்சபைக்கான அறிவிப்புகள் செயலாளர் வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே திருச்சபை மக்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று பெண்கள் ஞாயிறு ஆராதனையாக அனுசரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளில் நம்முடைய திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய குழுவின் சார்பாக பாடல்கள், நடனம் மற்றும் குறுநாடகங்கள் போன்ற நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றது. பங்கு பெற்ற அனைத்து திருச்சபை பெண்கள் ஐக்கிய குழு உறுப்பினர்களும் அதன் பொறுப்பாளர்கள் திருமதி ஜாய் தமிழரசி, திருமதி பிரேமா ஸ்டீஃபன், திருமதி ரூபி ஆலிஸ் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி ஞாயிறு அன்று ஆசிரியர் தின ஞாயிறாக அனுசரிக்கப்படுகின்றது. கடந்த 2019-2020 கல்வியாண்டிலே சிஎஸ்ஐ மற்றும் அரசு பிரைமரி ஸ்கூல், ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பணியாற்றி 25 ஆண்டுகள் பணியாற்றி பணி நிறைவு செய்தவர்களும், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் மற்றும் நல்லாசிரியர் விருது பெற்ற
யாராகிலும் இருப்பீர்களானால் அவர்கள் பெயர்களை ஆயர் செயலர் பொருளரிடம் தரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவர்கள் அனைவரும் ஆசிரியர் தினத்தன்று கௌரவிக்கப்படுவார்கள் என்று திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமண நிகழ்வுகளை குறித்து ஆயரவர்களை சந்திக்க குறைந்தது 1 மாதங்களுக்கு முன்பாக சந்திக்கும்படி திருச்சபையாரை கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் நற்செய்தி உண்டியல்கள், சந்தா உரை காணிகள் போன்றவற்றை படைக்க விரும்புகின்றவர்கள் தினமும் ஆயரவர்களை காலை 9 மணி முதல் 11 மணிக்குள்ளாக சந்தித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம், வருந்துகின்றோம். நம்முடைய திருச்சபை சார்ந்த அசோக் நகர் வசித்து வந்த திரு கோயில் பிச்சை அவர்கள் 20/8/2020 மாலை 5 மணிக்கு கத்தருக்குள் நித்திரை அடைந்தார் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னாரது நல்லடக்க ஆராதனை 21/8/20 மதியம் 1 மணிக்கு சிஎஸ்ஐ கல்லறை தோட்டத்தில் நடைபெற்றது. திருச்சபையார் குடும்பத்தாரின் ஆறுதலுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த வார காணிக்கையின் விவரம்: சபை சந்தா ரூபாய் 92,850, நன்றி படையல் ரூபாய் 1000, திருமண அறிக்கை கட்டணம் ரூபாய் 1000, ஆக மொத்தம் 95,350. நன்றி படையல் படைத்தோர் செல்வி பி ஆனா செரோன் ரூபாய் 1000. இந்த வாரம் பிறந்த நாளை காண்பவர்கள் 23/8 செல்வி மேக்னஸ் ஜான்சன், செல்வி சாந்தி பிரியா, பேபி ஜூலியா ஷாரன், செல்வி ஆட்லின் ஜெட்ஸி, திருமதி டி மேரி ஆலிஸ், திரு ரந்தீப் ராஜ்குமார், திரு பிரதீப் ரவிக்குமார், திருமதி டி ஆலிஸ், திருமதி பி ரோஸ்லின் காந்திமதி, திரு விவிலியன் பிரேம் ஜான், திருமதி ஆர் மேக்னஸ், திரு தாஸ் லிவிங்ஸ்டன், செல்வி கிப்ட்லின் பர்சி. 24/8 திரு ஸ்டீஃபன், செல்வி ஜே நிபியா சிப்ரா, திரு வி தருண், திருமதி ரேச்சல் ராணி, திருமதி வி சுமதி, திரு ஜி காலேப், திரு எம் ரமேஷ். 25/8 செல்வி ஏ லித்திகா, திரு ஆர் சாமுவேல், திருமதி ரேச்சல். 26/8 திரு ஐபிசி வினோத், திரு மேலத் தேவப்பிரியன், செல்வி ரோத் அமிர்த குமாரி, திருமதி மேரி ஸ்டெல்லா, செல்வி ஜென்சி, திரு பி நவீன். 27/8 திருமதி டெய்சி எமிமாள், செல்வி ஏஞ்சலின், செல்வி பிரீத்தி பிரியதர்ஷினி, செல்வி ஈவ்லின் பிரியா, திரு டி சாந்தகுமார், திரு பி சாலமன் சத்யா, செல்வி நான்சி, செல்வி ஜெஸ்லின் ஜீவிதா, செல்வி அமுத செல்வி, திரு டி ராஜேஷ்குமார். 28/8 திரு டி பிரேம்குமார், திரு ஜே ஆனந்த், திரு ஆர் ஐசக் பிரபுதாஸ், திரு சாமுவேல் செல்லதுரை, திரு சைமன் முரளி ராஜா, திருமதி வனிதா ஜெயக்குமாரி, திரு சார்லி சவுந்தரராஜன், திரு ஆர் எட்வின் டேனியல், திரு தினகரன் தாமஸ், திருமதி எஸ்பி தனலக்ஷ்மி, திரு சாலமன் சதீஷ். 29/8 திரு மோசஸ் ஜார்ஜ் பால், செல்வி இவாஞ்சலின், திரு கே நேசகுமார், மாஸ்டர் கே பிரதீப், திருமதி டி ஷீலா தங்கசெல்வி. இந்த வாரம் திருமண நாளை காண்பவர்கள் 24/8 திரு ஆர் சேகர், திருமதி ஏ எஸ் அம்சா, திரு ஜே கிங்ஸ்லி, திருமதி ஒய் ஷாமிலிமா. 25/8 திரு பி இம்மானுவல் ஜெபராஜ், திருமதி ரெபேக்காள், திரு யோபு பிரேம்குமார், திருமதி பாக்கியரதி சவிதா. 27/8 திரு டி டார்வின், திருமதி தேன்மொழி. 29/8 திரு ஜே ஆஸ்டின், திருமதி நவநீதம், திரு டி தேவராஜ், திருமதி டி தேவகிருபை. இந்த வாரம் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்பவரை திருச்சபையாரக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமண அறிக்கை: தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், அரக்கோணம் வடக்கு குருசேகரம் தூய அந்திரேய ஆலயத்தை சேர்ந்த திரு லேட் ஏசுபாதம், திருமதி கிறிஸ்டினாள் என்பவரின் மகன் செல்வன் பிரசாந்த் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், பாலவாக்கம் குருசேகரம், பாலவாக்கம் தூய யோவான் ஆலயத்தை சேர்ந்த திரு அண்ணாசாமி, திருமதி அமிர்தம்மாள் என்பவரின் மகள் செல்வி பத்மா என்கிற ஜெனிஃபர் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாக இணைப்படக்கூடாதபடி உங்களில் யாருக்காகிலும் ஏதாகிலும் நியாயமான காரணமாகிலும் தடியாகிலும் தெரியுமானால் அதை எழுத்து மூலம் குருசேகராயருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், அரக்கோணம் வடக்கு குருசேகரம் தூய அந்திரேய ஆலயத்தை சேர்ந்த திரு வில்சன், திருமதி மலர்கொடி என்பவரின் மகள் செல்வி ஞானம் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை, வேலூர் பேராயம், காட்பாடி குருசேகரம்
காட்பாடி திருச்சபையை சேர்ந்த திரு கிருஷ்ணன், திருமதி வசந்தா குமாரி என்பவரின் மகன் செல்வன் பிரபாகரன் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என்பதை திருச்சபையால் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாய் இணைப்படக்கூடாதபடி உங்களில் யாருக்காகிலும் ஏதாகிலும் நியாயமான காரணமாகிலும் தடையாகிலும் தெரியுமானால் அதை எழுத்து மூலம் குருசேகர் ஆயருக்கு தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. ஜெபிப்போம். பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற அன்பர்களுக்காக, திருமணத்தில் இணைப்படுகின்ற தம்பதியர்களுக்காக ஜெபித்து நிறைவேற வேண்டல் இறையாசியுடன் ஆராதனை நிகழ்வு ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தாயும் தந்தையுமாகிய பரிசுத்தமுள்ள நல்ல கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த நாளின் காலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி படைக்கின்றோம். விசேஷமாய் இது தூய அந்திரே ஆலயத்தின் பெண்கள் ஐக்கியத்தின் ஞாயிறாக சிறப்பு நிகழ்வுகளோடும் உம்மை ஆராதிக்கும்படியாய் உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி படைக்கும்படியாய் கடவுள் பாராட்டி கிருபைக்காய் நன்றி படைக்கின்றோம். இந்த வாரம் முழுவதும் பிறந்த நாள் திருமண நாள் காணுகின்ற அன்பர்களுக்காக ஆண்டவரே கிறிஸ்துக்குள்ளாக நித்திரையடைந்த அருமையான பிச்சைமுத்து அவருடைய கோயில் பிச்சை அவர்களுடைய வாழ்வுக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். திருமண அறிக்கையில் வாசிக்கப்பட்ட ஆண்டவரை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இம்மட்டும் காணொளி வழிபாட்டில் ஆராதனை நிகழ்வுகளை தொடர்ந்து கண்டு உம்மை துதிக்கின்ற ஆண்டவரை குடும்பமாய் இணைந்து உம்மை ஆராதிக்கின்ற ஜெபத்தில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் நீர் தாமே ஆசீர்வதித்து ஆண்டவர் உமக்கு சித்தமானால் நாங்கள் மீண்டும் மிக விரைவாக ஆலயத்தில் ஒன்றிணைந்து உம்மை ஆராதிக்கவும் உம்மை வழிபடவும் உமக்கு நன்றி செலுத்தவும் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதியில் பலவீனத்தில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் மத்தியில் விசேஷமாய் இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்தினாலும் பலவீனத்தினாலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய திருச்சபையின் உறவுகளுக்காக, அன்பர்களுக்காய், நண்பர்களுக்காக ஜெபிக்கின்றோம். தேவாவியானவர் நீர் உம்முடைய ரத்தம் மாத்திரமே எங்களை சுகப்படுத்துகின்ற ரத்தம். சிலுவையில் அறையப்பட்ட கல்வாரி ரத்தத்தினால் ஆண்டவர் உலகத்தின் எல்லா எல்லைகளையும், இந்திய நாடு முழுவதையும், தமிழகத்தையும் நீர் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பலவீனத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நேசக்கரத்தினாலே சுகப்படுத்தும்படியாய் மன்றாடுவோம். எங்கள் அனைவரையும் இந்த தூய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இல்லாமல்ல கடவுள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய கடவுளுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் ஐக்கியமும், ஆசீர்வாதம், நீங்காத நேசக்கரம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், திருச்சபையினுடைய எதிர்கால திருப்பணிகளோடும் இப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென்.